ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில் நடந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட் நிலச்சரிவு. வயநாடு நிலச்சரிவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல வந்து ஒரு 3 விதமான காரணங்கள் சொல்றாங்க. வயநாடு பகுதி, அது கேரளாவுல இருக்கக்கூடிய மோஸ்ட்டா இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதியில தான் கட்டியிருப்பாங்க. ஆ கேரளாவுல வந்து அதிகமான மக்கள் வாழறது எந்த பகுதியிலனா மலை பிரதேசங்கள் தான். அங்க இருக்கக்கூடிய மலைகள் வந்து கூம்பு வடிவத்துல இருக்கும். எந்தெந்த ஏரியான்னு பார்க்கும்போது, இடுக்கி, மூணாறு, வயநாடு, காவி. தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, கொ ஊட்டி, கொடைக்கானலு, அப்புறம் கர்நாடகாவுல வந்து கூர்க்குன்ற பகுதியெல்லாம் வந்து இந்த கூம்பு வடிவத்துல இருக்கும். மலை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைட்டா இருக்கும். கூம்பு வடிவத்துல இருக்கும். அந்த மலையில ஒட்டியிருக்கக்கூடிய மண்ணு வந்து மண் மலைய வந்து கிரிப்பா பிடிச்சிட்டு இருக்க லூஸ் மண்ணா இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது, தொடர்ச்சியான மழை காரணமாக இப்ப தென்மேற்கு பருவக்காற்று மூலியமா பெய்யக்கூடிய இந்த மழையால, தொடர்ச்சியான மழை காரணமாக அந்த மழை எல்லாமே மலை மேல சின்ன சின்ன குளமா தங்கி, அந்த மண்ணும் வந்து மழைய ஒழுங்கா புடிச்சிட்டு இருக்காம, அந்த குளத்தோடைய வெயிட் தாங்காம அந்த மண்ணு வந்து அப்படியே கீழ சரிஞ்சுகிட்டு வந்துருச்சு. இது வந்து மிகப்பெரிய நிலச்சரிவா மாறி, கீழ இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. வீடெல்லாம் மலைக்கு அடிவாரத்துல வீடு கட்டி வாழ்ந்திருக்காங்க. ஸோ மேல இருந்து வந்த அந்த மொத்த ம நிலச்சரிவு வந்து அப்படியே ஊரையே அப்படியே முழுகிடுச்சு. ஊரையே அப்படியே அடிச்சுக்கிட்டு போனதால தான் இவ்ளோ பெரிய நிலச்சரிவுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 2019ல இதே வயநாட்ல ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது. அதுல வந்து கிட்டத்தட்ட 121 பேர் வந்து உயிரிழந்திருப்பாங்க. இப்ப நடந்திருக்கக்கூடிய நிலச்சரிவுல கிட்டத்தட்ட ஒரு 75க்கு மேல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. அதுவும் இல்லாம ஒரு 200 பேர் பக்கமா 150 டூ 200 பேர் பக்கமா பலத்த காயங்கள் ஏற்பட்டதால, அங்க வயநாட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முகாம், சுல்தான் பத்தேரி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் மருத்துவ முகாம் வந்து கேரளா கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய செயின்ட் மேரி கல்லூரியில தான் மருத்துவ முகாம், அத்தியாவசியமான தேவைகள், மருத்துவ உதவிகள்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலச்சரிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு முண்டாக்காய் நகர்ல அப்படின்னு அங்க கூடிய ஒரு ஏரியா இருக்கு. அங்க வந்து நைட்டு 1 மணிக்கு ஃபர்ஸ்ட்டு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நைட்லயே வந்து அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கள மீட்டெடுத்துட்டு இருக்கும்போது, விடியற்காலை விடியற்காலை 4 மணிக்கு இந்த வயநாடு சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள்ல மிகப்பெரிய அளவுல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால இந்த வீடியோ மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மவுண்டைன் மழைக்காலங்கள்ல வந்து இந்த ஸ்டீப் டெரைன் மவுண்டைன்ஸ்லாம், அதாவது கூர்மையா இருக்கக்கூடிய மவுண்டைன் பகுதிகளுக்கு சுற்றுலா செல்றதுக்கு நம்ம முன்னாடியே கொஞ்சம் யோசிக்கணும்.